இந்த விழாவினுடைய நாயகர் என்னுடைய இளமை காலம் தொட்டு நான் வியந்து பார்க்கிற வாழ்வியல் நெறியாளர் ஐயா பழக்கருப்பையா அவர்களே, நிகழ்ச்சியினுடைய தலைவர் திருவள்ளூர் வளையாபதி அவர்களே, இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் மரியாதைக்குரிய ஐயா ஏஆர் சுந்தரேசன் அவர்களே, முதற்படி பெற்ற மரியாதைக்குரிய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களே, சிறப்புரை வழங்க இருக்கக்கூடிய அருட்தந்தை ஜெகத் கஸ்பார் அவர்களே, மரியாதைக்குரிய கிழக்கு பத்ரி அவர்களே, பேருந்து கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கள், வணக்கம். ஐயா பழக்கருப்பையா அவர்களிடமிருந்து எனக்கு தொலைபேசியிலே அழைப்பு வந்து, இதிலே நீங்கள் பேச வேண்டும், ஒரு தன் வரலாறு எழுதியிருக்கிறேன் என்று சொன்னபோது மிகவும் மகிழ்ந்தேன். காரணம், மகாபாரதம் மாபெரும் விவாதம் என்கிற நூல் மதுரையிலே அறிமுகமான போது அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்தார். ஏதோ ஒரு காலச்சூழல் அதை நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இழந்த வருத்தம் இருந்தது. அது இன்று நீங்கியது என்கிற மகிழ்ச்சி. நம்முடைய கிழக்கு பதிப்பகம் பத்ரி ஐயா அவர்கள் இந்த நூலை பற்றி குறிப்பிட்டதைப் போல இன்னும் சொல்ல வேண்டுமானால் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக யாரும் சொல்லக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்ட செய்திகள் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அவர் தடுத்து விட்டார். ஆனால் இந்த நூலை மிக அழகாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது அவர் சொன்னதைப் போல ஒரு மணி நேரத்தில் படிக்க முடிகிறதோ இல்லையோ, எடுத்தால் கீழே வைக்க முடியாதபடியான ஒரு நூல். எப்பொழுதுமே பழக்கருப்பையா அவர்களுடைய எழுத்து, பேச்சு ரெண்டுமே ஈர்ப்புடையதாக இருக்கும். எனக்கு இந்த நூலை படிக்கிற போதெல்லாம் அந்த திரைத்துறையை பற்றி அவர் சொன்ன செய்திகளை தவிர பிற செய்திகளை படிக்கிற போதெல்லாம் பழைய நினைவுகள் என்னுள்ளே ஊடாடிக்கொண்டே இருந்தன. குறிப்பாக அரசியல் செய்திகளை. நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்தபோது, இன்னும் சொல்லப்போனால் மாணவனாக இருந்த போதே பெருந்தலைவரால் ஈர்க்கப்பட்டவன். விவேகானந்தா கல்லூரி மாணவனாக இருந்தபோது நாட்டிலே அவசர நிலை பிரகடனமாயிருந்தது. ஆனால் நான் படித்த கல்லூரியில் நான் வெளியேறி பேச முடியாத நிலை. எப்போதடா இந்த படிப்பு முடியும், அரசியலுக்கு வரலாம் என்று காத்து கொண்டிருந்த நேரத்தில் சட்டக்கல்லூரியில் நுழையக்கூடிய அந்த காலகட்டத்திலே பெருந்தலைவர் மரணமானார். பெருந்தலைவர் மரணமான பின்னால் ஏற்பட்ட அரசியல் சுழற்சிகளில் பலவிதமான கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஜனதா என்கிற ஒரு பேரியக்கத்தை அப்போது தொடங்கி இருந்தார்கள். சட்டக்கல்லூரி மாணவனாக அதில் மிக தீவிரமாக நான் இருந்தேன். கோயம்புத்தூரிலே ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள நானும் போயிருந்தேன். அந்த மாநாட்டு மேடையில் மாதரை கற்பழித்து வன்கண்மை பிறர் செய்ய பேதைகள் போல் உயிரை கிளியே பேணி இருந்தாரடி என்று கம்பீரமாக ஒரு குரல் ஒலித்தது. பொதுவாக ஜனதா மேடைகளிலே தமிழ் பேசுபவர்களுக்கு இடம் கிடையாது. ஆனால் யார் இது என்று அப்போது நான் வியந்து தலை நிமிர்ந்து பார்த்த முதல் மனிதன் ஐயா பழக்கருப்பையா அவர்கள். அவர்தான் அந்த மேடையிலே அந்த பாரதியினுடைய பாடலை சொன்னார். இந்த நூலில் அதை பற்றியெல்லாம் விரிவாக எழுதியிருக்கிறார். பாலாம்பாள் என்கிற ஒரு பெண் மாத்தூரிலே கற்பழிக்கப்பட்டு பின்பு ஒரு ஊருணியிலே சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அதற்காக எதிர்த்து மிக பெரிதாக போராடியவர் ஐயா பழக்கருப்பையா.
அப்போது ஜனதா ஆட்சியிலே இருந்தது. மொரார்ஜி தேசாயும் வருகிறார் என்கிற நிலையிலே அவசரமாக இவர்களை விடுதலை செய்திருந்தார்கள். அதோடு வந்து மேடையிலே தான் அப்படி முழங்கிக் கொண்டிருந்தார், மாதரை கற்பழித்து வன்கண்மை பிறர் செய்ய பேதைகள் போல் உயிரை பேணியிருந்தாரடி என்று. நான் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டேன், ஏதோ நாம் தனியாக இல்லை இந்த கட்சியில் தமிழ் பேசுவதற்கு ஒரு ஐயாவும் இருக்கிறார் என்கிற மகிழ்ச்சி எனக்கு அப்போது ஏற்பட்டது. அதிலே பல வேடிக்கையான சம்பவங்களையும் இதிலே பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பாக நடந்த ஒரு கூட்டத்திலே வலம்புரிஜானும் பேசினார். ஆனால் இவரும் பேசினார். காவல்துறை தடியடி நடத்தியது, ஐயாவுக்கும் அடி விழுந்தது. வலம்புரிஜான் அது ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. வலம்புரிஜான் போலீஸ் அடிக்க வருகிறப்ப உடம்புல வேற எங்கேயாவது பட்டா ரொம்ப அதிகமாக வலிக்குன்னு உட்கார்ற இடத்தை காவல்துறைக்கு திருப்பி காட்டினார். ஓங்கி ஒரே அடி அதில். அப்புறம் இவர் எப்படி கிண்டல் செய்து கொண்டிருந்தார், அடி வாங்குற நேரத்தை கூட சரியான இடத்தை காட்டுற திறமை உனக்கு தாயா இருக்குன்னு இவர் சொல்ல, அவர் வந்து பேசினா உபசரித்து அனுப்புவேன்னு நினச்சா ஒரு வாரம் நான் ஒரு பக்கமாக உட்கார்ற மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு அவர் சொல்ல, இந்த செய்திகளை எல்லாம் கூட மிக அழகாக ஐயா அவர்கள் இதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். சில செய்திகளை படிக்கிற போது ஐயா என்னை அறியாமல் நான் கண்கலங்க வேண்டியிருந்தது. மிக குறிப்பாக பெருந்தலைவருடைய உதவியாளர் வெங்கட்ராமன் அவர்களை பற்றி நீங்கள் எழுதியிருப்பது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வெங்கட்ராமனை தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு வெங்கட்ராமனை போன்ற ஒருவர், இந்த நாட்டையே ஆட்டுவித்த பெருந்தலைவர் காமராஜர் போன்றவரிடம் இருந்து அவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார் என்று சொன்னால் நம்பக்கூட மறுப்பார்கள். டிவிஎஸ் 50 தான் வருவார். கசங்கி போன வேட்டி சட்டை, உதவியாளர் பெருந்தலைவர் தோளில் ஒரு பை தொங்கும், அதுதான் அவருடைய சொத்து. எந்த நேரமும் அந்த சேரில் அசையாமல் உட்கார்ந்து ஃபோன் பேசிக்கொண்டே இருப்பார். அதையெல்லாம் ரொம்ப அழகாக எழுதுகிறார் வெங்கட்ராமன். பாரா பாரா நீங்கள் கேள்விப்பட்டு, பாரா என்று தான் நாங்கள் சொல்லி பழக்கம். ராமச்சந்திரன் அவர்கள் அவர் அமைச்சராக இருக்கும்போதே ராமச்சந்திரன் என்று பெயர் சொல்லித்தான் கூப்பிடுவார். அதை அவரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். பெரியவரை ஐயா பார்க்க போனால் கருப்பையாக வந்திருக்கிறான் என்று தான் சொல்லுவார். அந்த எளிமை பெரியவர் அதையும் எழுதியிருக்கிறார். என்ன என்றால், அந்த பிராமணங்கிட்ட எதிரா பணம், பொண்ணுங்களை வச்சுட்டு கல்யாணம் பண்ண கஷ்டப்படுறான், நம்ம தான் உதவி பண்ணணும்னு சொல்லி அவருடைய பெண்களுக்கு பெரியவர் தான் தனக்கு தெரிந்தவர்களும் சொல்லி ஏற்பாடு செய்து திருமணம் நடத்தி வைத்தார். அப்படிப்பட்ட வெங்கட்ராமன் இதை சாதாரணமாக சொல்லி இருந்தால் ஐயா அவருடைய பஞ்ச் அதில் இருக்காது. அவர் எழுதுகிறார், பெருந்தலைவருக்கு உதவியாக இருந்த வெங்கட்ராமனையும் பார்த்தேன், கலைஞருடைய உதவியாளர் பெயரை சொல்லி அவரையும் பார்த்தேன், ஜெயலலிதா அம்மையாருடைய உதவியாளர் மேலாளர் பெயரை சொல்லி அவர்களையும் பார்த்தேன். அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதையும் நான் பார்த்தேன். வெங்கட்ராமன் எப்படி இருந்தார் என்பதையும் பார்த்தேன். வெங்கட்ராமனை அவர்களிடத்திலே உதவியாளராக அனுப்பியிருந்தார், அவருக்கு கிறுக்கு பிடித்திருக்கும். அவர்கள் 2 பேரை பெரியவரிடம் அமைச்சிருந்தால் அவர்களுக்கு கிறுக்கு பிடித்திருக்கும். அது ஜாடிக்கேற்ற மூடியாக அங்கங்கே அமைந்தது என்று எழுதியிருக்கிறார். ஒரு தலைவன் எளிமையாக இருந்தால் கூட இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிற கருத்தில் பாரா பற்றி எழுதிய போது எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி, ஒருவேளை நான் நினைவுபடுத்துகிறேன், உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கும். இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கிறார். பாரா அவர்களுடன் MDT 2727 என்கிற பெரியவர் காரிலே அப்போதெல்லாம் அரசியலில் வேகமாக இருந்த காலத்திலே பயணிப்பது பழக்கம். மதுரையிலே இறங்கி அங்கே இருந்து காரிலே ஒவ்வொரு கூட்டமாக பேசி கொண்டு போகிறோம். நெல்லையிலே கூட்டம். ஐயா பேசுகிறார், பாரா பேசுகிறார். மிக சட்டக்கல்லூரி மாணவனாக நானும் பேசுகிறேன். எங்கே தங்கியிருக்கிறோம் என்றால், நெல்லையில் வண்ணார்பேட்டை என்ற ஒரு இடம் உண்டு. நீங்கள் தாமிரபரணி ஆற்றின் மீது சுலேச்சன முதலியார் பாலம் இருக்கும். அந்த பாலத்தை கடந்து இடதுபுறம் திரும்பினால் அங்கே ஒரு டிராவலர்ஸ் பங்களா இருக்கும். அதிலே தான் பாராவும் தங்கினார், ஐயாவும் தங்கினார், நானும் என்னுடன் இன்னொரு இளைஞன பொதுப்பானவனும் தங்கினார்.
அந்த இரவில் கூட்டத்தை முடித்து திரும்பிய போதுதான் செய்தி கிடைக்கிறது எம்ஜிஆர் அரசு கலைக்கப்பட்டது என்று. எம்ஜிஆர் அரசு கலைக்கப்பட்டது. பாரா அவர்கள் இவர் மீது மிகுந்த மரியாதை என்பதை விட அன்பு, அதையும் எழுதியிருக்கிறார். அவருடைய நேசம் தனி, பாராவுடைய நேசம். பாரா, நான் சுயமாக சொல்லிக்கொள்கிறேன் என்று நினைக்கக்கூடாது, என் மீதும் அவ்வளவு அன்போடு இருந்தார். சாப்பிட உட்கார்ந்தாலும் அவனை உட்கார வை என்பார், அவனை கவனி என்பார். அப்படி இவர் மீது மிகவும் பாசமுடையவர் பாரா. இரவு அங்கே தங்கி நீண்ட நேரம் அரசியல் பேசி கொண்டிருந்து விட்டு காலையிலே ஒரு வாடகைக்காரை எடுத்துக்கொண்டு பாராவும் ஐயா அவர்களும் பின்னிருக்கையிலே இருக்க, நானும் இன்னொரு இளைஞனும் முன்னிருக்கையிலே இருக்க மதுரையை நோக்கி காரில் பயணம் செய்து வருகிறோம். காரில் வந்த அந்த ஒரு 2-2.5 மணி நேரமும் இவர்கள் இருவரும் பேசிய அரசியல். அவர் எப்பவுமே பிராக்மேட்டிக் அப்ரோச் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். பாரா பிராக்மேட்டிக் என்கிற சொல்லை பயன்படுத்துவார். அப்படி பேசிக்கொண்டு வந்து அப்புறம் மதுரையிலே இறங்கி, மதுரையிலே இருந்து அவரை விமானம் ஏற்றிவிட்டு ஐயா மதுரையிலே தங்கிவிட்டார். நான் இரவு ட்ரெயின் பிடித்து வந்தேன். இதெல்லாம் நினைவுகள். ஆனால் அவ்வளவு பாசமாக இருந்த பாரா கட்சி விட்டு போன போது இவரை எவ்வளவோ அழைத்த போதும் மறுத்துவிட்டார். கொஞ்சம் கூட அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் என்னிடம் ஒரு முறை சொன்னார், பாரா மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த கூர்மை அறிவு, ஆனால் அவருக்கு தன்முனைப்பு குறைவு, அதனால்தான் அவரால் ஜெயிக்க முடியவில்லை என்று பாராவை பற்றி ஐயா விமர்சனம் சொன்னார். அது உண்மை. ஏனென்றால் இவருடைய முனைப்பு இருக்கிறதே, அதை நீங்கள் தாங்க முடியாது. பழக்கருப்பையா அவர்களுடைய முனைப்பு. நாங்கள் இலங்கையிலே ஒரு இலக்கிய விழா, அதில் பேச போயிருக்கிறோம். ஐயாவும் நானும் தான் பேச போனோம். அங்கே விழா முடிந்த பின்னால், இப்போது நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி இருக்கிறது அல்லவா, மிக உயர்ந்த மலைவாசஸ்தலம். அதை போல இலங்கையிலே நுவரெலியா என்கிற ஒரு பகுதி உண்டு. அந்த நுவரெலியாவிலே ரம்பட என்கிற ஒரு இடம் உண்டு. அந்த மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோயிலை தமிழர்கள் தான் கட்டினார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு இரவு அங்கே இருக்கக்கூடிய விடுதியிலே தங்கி இருக்கிறோம். ஐயா ஒரு அறையிலே நானும் என் நண்பரும் இன்னும் சில பேர் தங்கி இருக்கிறோம். அடுத்த நாள் காலை கிளம்புகிறோம். மலை எது? மலைப்பாதை. மலைப்பாதையிலே வந்து கொண்டிருக்கிற போது மிகப்பெரிய துரதிருஷ்டமாக பெரிய பாறாங்கல் உருண்டு சாலையிலே விழுந்து கிடக்கிறது. எங்கள் கார் வருவதற்கு கொஞ்சம் முன்னால் அது விழுந்துவிட்டு 2 பக்கமும் வண்டி நிற்கிது. என்ன செய்வதுன்னு தெரியல. எல்லாரும் அப்படியே நிற்கிறார்கள். எங்கே நடக்கிறது? நுவரெலியா செல்லக்கூடிய மலைப்பாதையிலே. முன் இருக்கையிலே ஐயா உட்கார்ந்து கொண்டிருந்தார், நாங்கள் பின்னிருக்கையில் இருந்தோம். உடனே வண்டியை நிறுத்தி இறங்கி அந்த வண்டி டிரைவர் இந்த வண்டி டிரைவர் கூப்பிட்டு, எதுக்கடா நிற்கிறீங்க, நில்லுங்கடா, கல்லை தள்ளுங்கடான்னு அந்த கல்லை தள்ள வச்சு தூரமாக நாங்கள் காரை எடுத்து கொண்டு வரக்கூடிய வேகம் ஐயாவுக்கு இருந்தது. அதுதான் முனைப்பு என்பது. அவர் செய்யக்கூடிய செயல் அப்படி இருக்கும். இது மட்டுமல்ல, நீங்கள் குடிநீர் காவலர் என்கிற பட்டம் ஏன் வந்ததுன்னா, அந்த 19 நாள் போராட்டம் இருக்கிறதே, உருக்கமாக எழுதியிருக்கிறார் இந்த நூலில். அந்த ஒன்றுக்காகவே இந்த நூல் காலம் முழுக்க நிற்கும். ஒரு இளைஞன், உடல் கட்டுடைய ஒருவன் 19 நாள் உண்ணாவிரதம் இருந்தால் உடம்பு என்ன ஆகும், உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் தோன்றும் என்பதையும், ஆனால் மன உறுதி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இதிலே ஒரு அழகான கட்டுரையாக ஐயா அவர்கள் வடித்திருக்கிறார்கள். அவ்வளவு வேகம் செயல்பாட்டிலே. நீங்கள் இன்னைக்கு தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ரயிலும் நிற்கும், பஸ்ஸும் இருக்கும், உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மறைமலை நகர்ன்ற பேர் அங்கே நிலைப்பதற்கு காரணம் யார் தெரியுமா? இவர்தான். வரலாறு எழுதி வைத்திருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால், அப்போது அவ்வளவாக வளராத இடம் மறைமலை நகர். ஆனால் அந்த இடத்துக்கு பெயர் மறைமலை நகர் தான். ஆனால் ஒரு முறை காங்கிரஸ்காரர்கள், மிக குறிப்பாக வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களை அழைத்து அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினார்கள். அது முடிந்தவுடன் இதற்கு ராஜீவ்காந்தி நகர் என்றுதான் பெயரிட வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள், வாழப்பாடி ராமமூர்த்தி உட்பட காங்கிரஸ்காரர்கள்.
ஆனால் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருக்கும் அது பிடிக்கவில்லை. அதை தலைமை ஏற்று ஒரு போராட்டமாக நடத்தியவர் ஐயா அவர்கள்தான். மறைமலையடிகள் ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞர். அவரும் ஐயாவுடன், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் தேவனைய பாவனர் ஐயா அவரும் உடன் இருந்து, ஆனால் கலைஞரை ஒரே நாளில் 2 பேரும் போராட்டம் அறிவிக்கிறார்கள். வாழப்பாடு ராமமூர்த்தி நான் ரயில் மறிப்பேன் என்று அவர்கள் அறிவித்தார்கள். இவர்கள் உடனே நான் இன்னொரு ரயிலை மறிப்பேன் என்று அறிவித்தார்கள். கலைஞரை பார்க்க போகிறார்கள். கலைஞரை மற்றவர்கள் பார்க்க ஏதோ ஒரு காரணத்தினால் வரவில்லை. ஐயா மட்டும் போய் சொன்ன விஷயம் என்றால், பக்தவச்சல ஆட்சியில் மாற்றினா கூட பரவாயில்ல, கலைஞர் ஆட்சியில் மறைமலை நகர் என்கிற பெயர் மாற்றப்பட்டால் காலம் முழுக்க உங்களுக்கு பழி இருக்கும் என்று நேரடியாக கலைஞரிடம் சொன்னார். சரி போப்பா நான் பார்க்குறேன் என்று சொன்ன கலைஞர் அன்று இரவே அந்த இடம் மறைமலை நகர் என்றுதான் அழைக்கப்படும் என்று அறிவித்தார். அப்படி எதை எடுத்தாலும் அந்த முனைப்பு மாறாத போராளி. அதே நேரத்திலே காமராஜரை தவிர வேறு தலைவராக யாரையும் எடுத்துக்கொள்ளாத மனப்பான்மை. எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த போது ஐயாவுக்கு நெருக்கமான நண்பர் கமால் என்று நினைக்கிறேன் பெயர், அவர் ஐயாவை பார்த்து அவ்வளவு அழைத்தார், அதிமுகவுக்கு வர வேண்டும், எம்ஜிஆர் உங்களை அப்படி வைப்பார் இப்படி வைப்பார் என்று. அவர் சொன்ன ஒரே பதில், காமராஜர் ஒரு வரலாற்று தலைவர், அவருடைய சிந்தனைக்கு மாறாக நினைக்கவே முடியாது. என்னிடமே ஒரு முறை சொன்னார், ஒரு குறிப்பிட்ட சூழலில் காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எவராலும் இன்னொருவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளவே முடியாது ராமலிங்கம் என்று சொன்னார். அதுதான் உண்மை. பாரா அவர்கள் கட்சி மாறிய போதும் இவருக்கு அவ்வளவு அழைப்பு இருந்தது. நான் சின்ன அளவு, அப்போது நான் கல்லூரி மாணவன், அதனால் மிகப்பெரிய செய்தியாக எனக்கு ஒன்றுமில்லை. அவர்களுக்கு அழைப்பு இருந்தது. அந்த நிலையிலும் கூட அவர், ஏனென்றால் ஜனதா கட்சி உடைந்தது. மொராய் தேசாயை பற்றி எழுதுகிறார். ஜனதா கட்சி உடைந்தது காரணம் என்ன தெரியுமா? ஒரே காரணம்தான். நிறைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஜனதா பேரியக்கத்தை உருவாக்கினார்கள். அதிலே ஜனசங்கம் ஒரு அங்கம். ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸிலும் உறுப்பினராக இருந்தார்கள். இப்போது என்ன சிக்கல் வந்தது? டியூவல் மெம்பர்ஷிப் என்று சொல்லக்கூடிய 2 உறுப்பினர்களாக நாங்கள் இருப்போம் என்று ஜனசங்கத்தினர் உறுதியாக இருந்தார்கள். ஆர்எஸ்எஸ்ஸிலும் இருப்போம், ஜனதாவிலும் இருப்போம். ஆனால் ஜனதாவிலே இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் சிந்தனையுடைய எவரும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த கட்சி உடைந்ததற்கான காரணம், ஆர்எஸ்எஸ்ஸில் நாங்கள் இன்னும் உறுப்பினராக இருப்போம் என்று ஜனசங்கம் உறுதியாக இருந்த காரணம்தான். அந்த வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார். அப்போது உடைகிறது. ஆட்சியை இழக்கப் போகிறோம் என்பது மொரார்ஜிக்கு தெரிந்துவிட்டது. மொரார்ஜி தேசாயிடம் எல்லோரும் போய் சொன்னார்கள், கொஞ்சம் எம்பியை வாங்கிடலாம், கொஞ்சம் அப்படி இப்படி கூப்பிட்டா வந்துடுவாங்க. மொரார்ஜி ஒரே பதில் சொன்னார், அதுக்கு ஆட்சி போனால் பரவாயில்லைன்னார். எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கொள்ள, இல்லை ஜெயிக்கிறதுக்கு எவனையாவது எப்படியாவது சேர்த்து கொள்ளக்கூடிய அரசியலை இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மொரார்ஜி தேசாயை போன்ற ஒரு தலைவர்கள் இருந்தார்கள் என்கிற செய்தியே வியப்பாக இருக்கிறது. அப்படித்தான் மொரார்ஜி தேசாய் ஆட்சியை இழந்தார். அந்த செய்தியை இன்றைக்கு சொல்லுவதற்கு யாரும் இல்லை. இந்த நூல் சொல்லுகிறது. அதுதான் முக்கியம். அதனால்தான் இந்திரா காந்தி அம்மையார், சஞ்சய் காந்தியினுடைய மரணம், அதையெல்லாம் பதிவு செய்கிறார். இந்திரா காந்தியின் காமராஜ் தொண்டர்கள் ஒருவரும் இந்திரா காந்தி அம்மையாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய அரசியல் பாணி தனி, சஞ்சய் காந்தியினுடைய செயல்கள் தனி. கடைசியிலே எல்லாம் எப்படியோ முடிந்தது. எனக்கு இந்த நூலின் வழி நான் பெரிதாக நினைத்து புதிதாக தெரிந்து கொண்ட செய்தி, ராஜாஜி மீது ஐயா இவ்வளவு மரியாதையோடு இருக்கிறார்கள் என்பது எனக்கு இந்த நூலை படித்துத்தான் தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் காமராஜரை பிடித்த யாருக்கும் ராஜாஜியை அவ்வளவாக பிடிக்காது. அதுதான் வரலாறு.
ஏனென்றால் ராஜாஜியும் காமராஜரும் இருதுருவமாக தான் இயங்கினார்கள். ஏறத்தாழ 2 கோஷ்டி, காங்கிரஸ்னாலே கோஷ்டின்னு வச்சுங்க, அப்போ 2 இருந்தது. ராஜாஜியை பிடித்தவர்களுக்கு காமராஜை பிடிக்காது, காமராஜை பிடித்தவர்கள் ராஜாஜி. காமராஜ தொண்டராக இருந்து ராஜாஜியை பற்றி ஒரு செய்தி எழுதுகிறார், அதை நான் சொல்லத்தான் வேண்டும். ராஜாஜியை பார்க்க போகிறார்கள், இவரும் இவருடைய நண்பரும். வாசலிலே ஒருவர் இருந்து தடுக்கிறார், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வரக்கூடாது பார்க்க என்று. அப்பாயின்மெண்ட்டா? காமராஜரை பார்க்க போகிறதுக்குலாம் ஒரு அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது, கதவு திறந்தே கிடக்கும், எப்போ போனாலும் வெளியே உட்காந்து நிற்போம். அப்படி வந்தாடுறா, என்ன எப்போ வந்தான்ட்டு வருவார், பேசிட்டு வரும். இது என்ன அப்பாயின்மெண்ட்? இல்லை நான் போனேன், நீ சாயந்தரம் வா. இல்லை சாயந்தரம் ட்ரெயினில் நான் போகிறேன். அடம் பிடிச்சி அங்கேயே நான் பார்த்துட்டு தான் போவேன்னு. ராஜாஜி உள்ளே தான் இருக்கிறார், யாரோ வந்திருக்காங்க அமெரிக்காவிலேருந்து, எங்கேயோ பேசிகிட்டு இருந்துட்டு. அந்த வெளியே இருந்து தடுத்தவரை ரொம்ப கிண்டல் பண்ணி எழுதுகிறார். அவர் பேர் முரளின்னு நினைக்கிறேன். தடுத்த வில்லன்லாம் எழுதுகிறாருன்னு வைங்க. கடைசியில் உள்ள ராஜாஜி கூப்பிட்டார். இப்போ ராஜாஜியை நேருக்கு நேர் பார்த்து, எனக்கு அதில் ஒரு வார்த்தை ரொம்ப கவர்ந்தது, அதை சொல்ல வேண்டும்ன்றதுக்காகத்தான் இதை வளர்க்கிறேன். ராஜாஜி இவர் கொஞ்சம் அப்படி குனிந்தவள் போல் நின்றுருக்கார். எதிரில் நிற்கிற ராஜாஜி தன்னுடைய கையை இவருடைய இடது தோளில் வைத்து 20 நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்தார். உங்கள் பத்திரிகை சுவராஜ்யம்லாம் நான் படிப்பேன் என்றார். புரியுதான்னு அவர் கேட்டார். கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுன்னாராம். அவர் படிக்க புரியும்னு இருக்கார். நிறைய செய்திகள், அது உள்ளே இருக்க செய்திகள்லாம் பேசிட்டு கையை இடது உள்ள வச்சுட்டே 20 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் கிளம்பி வந்தவர் எழுதுகிறார், ஓர் இளம் பெண் என்னுடைய இடது தோளை அப்படி தொட்டிருந்தால் கூட நான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டேன். ராஜாஜியினுடைய கரம் பட்ட என்னுடைய இடது தோளை அவ்வளவு நேசித்தேன். எனக்கு கண்ணதாசன் பாட்டுங்க ஆகும். கண்ணதாசனை பற்றி நிறைய எழுதியிருக்கார். ஆனால் எனக்கு என்ன ஒரு தனி ஆய்வாகவே பேசலாம் போல இந்த நூல், அவ்வளவு செய்தி இருக்கிறது. கண்ணதாசன் என்ன சொல்கிறா, கண்ணதாசன் எல்லாரையும் திட்டுவார், எல்லாரையும் பாராட்டுவார், நமக்கு தெரியும். நேருவை சுமி போன கத்திரிக்கான்லாம் எழுதியிருக்கிறார். ஆனால் நேருவை பாராட்டி எழுதுகிறார், நாட்டு சபைகளிலே 4 நாள் வாதம் வரும். எங்கள் ஐநா சபையில் நாட்டு சபையிலே 4 நாள் வாதம் வரும். எங்கள் பாட்டுடை தலைவன் எழுந்து பார்த்ததும் நின்றுவிடும். ஐநா சபையில் நேரு பேச வேண்டிய அவசியம் இல்லைடா, எந்திரிச்சு நின்னா போதும். அடுத்த வரி, சூடிக் கொடுத்த சுடற்கொடி போல் நானும் பாடிக் கொடுத்தேன். அம்மம்மா அண்ணான் தாழ் தொட்டேன், மங்கையர் தோள் தொட்ட போது தோன்றாத இன்பம் அண்ணான் தாழ் தொட்ட போது கண்டேன் எழுதினான் கண்ணதாசன். ஏறத்தாழ அதையே ராஜாஜி அவர் தோள் மீது வைத்த போது உணர்ந்ததாக அவர் எழுதியிருக்கிறார். நிறைய செய்திகள், இலக்கியத்தையே நிறைய எழுதியிருக்கிறார். எனக்கு என்ன பெரிய விஷயம் என்றால், எதிலும் அவர் தனிப்பார்வை என்பதற்கு நான் பெரிய புராணத்தை ஒரு வாங்கியிருக்கிறார். அதை நான் சொல்லத்தான் வேணும். பெரிய புராணத்திலே முத்தநாதன் என்று ஒரு கொலைகாரன் மெய்ப்பொருள் நாயனாரை கொல்ல வருகிறான். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? மெய்ப்பொருள் நாயனார் ரொம்ப சிவபக்தர். அவரை எப்படி கொல்றதுன்னு தெரியாமல் சிவனடியார் வேஷம் போட்டுக்கிட்டு வர்றான். சிவனடியார் வேஷம் போட்டுக்கிட்டு வர்றதை எப்படி எழுதுகிறார், மெய்யெல்லாம் நேரு பூசி வேணிகள் முடித்து கட்டி, இப்படி எழுதுவார் சேக்கிழார். வாரியார் சாமி சொல்லுவார், திருநீர்னா ஒரு அளவோடு பூசணுண்டா, இப்படி பூசலாம், இப்படி பூசலாம். சில பேர் இப்படி விடுவாங்க. உடம்பெல்லாம் வாரினை திருநீரை பூசுறதுலேருந்தே அவன் போலிச்சாமியாருன்னு தெரியலையார். மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி, அதில் கையினில் அந்த ஆயுதம் இதை கத்தி வச்சு புத்தக கவளி ஏந்தி முத்தநாதன் உள்ளே வர்றான். தனியாக பேசணுன்றான். கத்தி எடுத்து குத்திட்டான். அவர் கீழே விழுறார். சத்தம் கேட்டு தத்தன்ற அவருடைய உதவியாளர் ஓடி வந்து இவரை பிடிக்க வரான். தத்தா நமர் அப்படின்னாரு மெய்ப்பொருள் நாயனார். ஐயோ உங்களை கொன்னுட்டானேன்னா. அவன் என்ன சொல்கிறான், வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான் சிவனடியார் வேடம்னு. மெய்ப்பொருள் நாயனார் சொன்னாராம், சிவனடியார் வேடமும் வணங்கத்தக்கது. இது எல்லாரும் சொன்னால் பா எவ்வளோ பெரிய செய்தியை சொல்லியிருக்கார். சிவனடியார் வேடமும் வணங்கத்தக்கது. அந்த இடத்துல தான் ஐயா மாறுபட்டார். டேய், அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தால் நீ சரின்னுவியா? அப்போது
ஏன் கட்சிக்காரன் பண்ணிட்டான்னு இன்னைக்கு சொல்கிறானே, இதுக்கான கதவை திறந்து வச்சவர் சேக்கிழார் தான் ஒரு விமர்சனம் பண்ணுறார். ஏன் கட்சிக்காரன்னா தப்பு பண்ணால் பரவாயில்லையா? இப்படி எல்லாவற்றிலும் புது பார்வை, நிறைய செய்திகள், இலக்கியமாக அதிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் சாமியார்கள் என்று இருக்கக்கூடிய, நீங்கள் யாரை வேணால் நினச்சிங்க, ஒரு 3 பேரை அவரே எழுதிட்டார், நான் சொல்கிறதுக்கு என்ன. அவர் இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர், அவர்கிட்ட இருந்து ஜக்கி வாசுதேவ்கிட்ட இருந்து நித்யானந்தா எல்லாரையும் போட்டு வாங்குறார், பட்டிமன்றம் நடத்துகிறவங்கள போட்டு வாங்குறார். இதெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. இந்த நூலை கண்டிப்பாக படிக்கணும். வாங்கி படித்தா கிழக்கு பதிவத்துக்கு நல்லது, ஐயாவுக்கும் நல்லது. அதனால் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும், ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்த ஐயா பழக்கருப்பையா அவர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.